அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உதயா. இன்னைக்கு நம்ம சேனலில் சாக்லேட் பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு 2 பொருட்கள் மட்டும் இருந்தால் போதும். ஒன்று வந்து சாக்லேட், இன்னொன்று வந்து பட்டர். ஒருவேளை உங்களுக்கு பட்டர் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக டால்டா கூட பயன்படுத்திக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பட்டர் தான் பயன்படுத்த போகிறேன். வாங்க இப்போ இந்த ஃப்ராஸ்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். டபுள் பாயிலிங் மெத்தடில் சாக்லேட்டையும் பட்டரையும் வந்து உருக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு பாத்திரத்தில் 100 கிராம் சாக்கோ சிப்ஸும் 100 கிராம் அன்சால்டட் பட்டரும் எடுத்திருக்கேன். இந்த சாக்கோ சிப்ஸும் பட்டரும் வந்து நல்லா மெல்ட் ஆகி வரணும். அது வரைக்கும் இதை வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விடுங்க. சூடு ஏற ஏற இந்த பட்டரும் சாக்லேட்டும் வந்து நல்லா மெல்ட் ஆகும். இது வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. 1 மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கும். அதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் நம்ம பீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நான் பீட் பண்ணிக்கிறேன். இதையே வந்து நீங்கள் விஸ்க் வச்சு கூட பீட் பண்ணலாம். விஸ்க் வச்சு பண்ணுறப்ப கொஞ்சம் நேரம் அதிகமாக எடுக்கும். அவ்வளோதான். டிவி பார்த்துக்கிட்டோ இல்லை ஏதாவது பாட்டு கேட்டுக்கிட்டோ வந்து ரிலாக்ஸாக நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். இந்த சாக்லேட்டும் பட்டரும் வந்து நல்லா ஒன்று சேர்ந்து க்ரீமியாக ஆகிற வரைக்கும் இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் ஐசிங் சுகர்லாம் எதுவுமே சேர்க்கலை. சாக்லேட்டில் இருக்க அந்த இனிப்பே வந்து போதும். உங்களுக்கு ஒரு வேளை இனிப்பு இதை விட கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக ஐசிங் சுகர் சேர்த்துக்கோங்க. தொடர்ந்து பீட் பண்ண கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ பீட் பண்ணுறதை நிறுத்திட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஓரங்களில் இருக்கிறதையும் வந்து நல்லா எடுத்து விட்டு ஒன்று சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போது மறுபடியும் இன்னும் ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும். இது வரைக்கும் க்ரீமே ட்ரை பண்ணதில்லை அப்படின்றவங்க கூட இந்த க்ரீமை வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ பீட் பண்ணுறதை நிறுத்திட்டு நம்ம பீட்டரை வந்து இந்த க்ரீம்லேருந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட ஷேப் வந்து மாறாமல் நல்லா ஸ்டிஃபாக நிற்கணும். இந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான். சாக்லேட் பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஃப்ராஸ்டிங்கை வந்து நீங்கள் செஞ்ச உடனே பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் 1 மாதம் வரைக்கும் வச்சு பயன்படுத்திக்கலாம். இந்த சாக்லேட் பட்டர் க்ரீம் வந்து நீங்கள் கேக்கில் ஒரு லேயருக்கு நடுவில் அப்ளை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதே மாதிரி பைப்பிங்கில் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரசித்து சமைத்து ருசித்து உண்டு மகிழ்ச்சியாக வாழ்வோம்.